Good morning students. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.5ல் வந்து கொஷின் நம்பர் ஐ திங்க் 4 வரையும் முடிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ கொஷின் நம்பர் 5லேருந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பாலினாமியலோட ஈக்குவேஷன்ஸை அதில் வந்து டைப் 1 டைப் 2 அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டை நம்ம பிரித்தோம். இந்த டைப் 1 அப்படி டைப் 2 அப்படிங்கிறது அதாவது கொடுத்துக்கிற பாலினாமியல் இருக்குங்களா, இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸில் வந்து ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட்டையும் லாஸ்ட் டேர்ம் அதை பாருங்கள், an is equal to a0, an minus 1 is equal to a1, அடுத்து an minus 2 is equal to a2. இந்த மாதிரி சேமாக இருக்கும். இங்கே எக்ஸ்பவரினோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதுதான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு செகண்ட் ஒன் லாஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவலாக வரும். அதுக்கு பேர் டைப் 1 அப்படின்னும். அதே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வேணால் நெகட்டிவ், அது ப்ளஸில் இது ப்ளஸில் இருந்தால் அது மைனஸில் இருக்கும். சப்போஸ் இங்கே +6 ஆங்க அது -6 இருக்கும். அது இங்கே +5 வந்து இங்கே -5 இருக்கும். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்க்கும்போது ப்ளஸ்லேருந்து மைனஸ் வரும்போது அதை டைப் 2ன்னு சொல்லுவாங்க. அந்த டைப் 1 வந்து நம்ம ரெண்டு கான்செப்டாக பிரிக்கிறோம். டைப் 1 ரெண்டு கான்செப்டாக வரும், டைப் 2 ரெண்டு கான்செப்டாக வரும். அது ஆடு ஒன்று ஈவன். லாஸ்ட் கிளாஸும் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் ஒரு டைம் அப்படியே ரீகால் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி டைப் 2லேயும் ஆட் டிகிரி ஈவன் டிகிரி வருது. ஆடுனா பிரச்சனை இல்லை. ஆட் டிகிரி அப்படின்னா x is equal to என்ன சொல்லலாம் அப்படின்னா, சப்போஸ் டைப் 1 நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சேமாக கண்டுபிடிச்சிக்குவோம். இதில் ஆட் டிகிரி அப்படின்னா x is equal to -1, அதாவது ஆட் டிகிரியாக இருந்துச்சு. அதில் ஹையஸ்ட்டு பவர் தான் வந்து அந்த பாலினாமியோட ஹையஸ்ட்டு பவர் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஆடாக ஈவனான்னு பிரிப்போம். ஸோ ஆட் நம்பர்னாவே நமக்கு தெரியும் 1 3 5 7 9 இந்த மாதிரி போகுது. ஈவன் நம்பர்னாவே 2 4 6 8 இந்த மாதிரி எக்ஸட்ராஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஆட் டிகிரியாக இருக்கும்போது உங்களுக்கு x is equal to -1 அப்படிங்கிறது வந்து மஸ்ட் பி எஸ் சொல்யூஷன் சொல்லிடலாம். அதே மாதிரி x+1 இஸ் எ ஃபேக்டர். அந்த x+1 டிவைட் பண்ணி போகிறது. ஸோ இது எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரியா? அதே மாதிரி ஈவன் டிகிரியாக வரும்போது என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி டைப் 2. சரிங்களா? டைப் 2ல் ஆட் டிகிரி. ஸோ இந்த ஆட் டிகிரி ஈவன் டிகிரி வந்து இங்கே ரெண்டு கான்செப்டாக பிரிக்கும். ஒன்று வந்து என்னென்னா மிடில் டேர்ம் வந்து மஸ்ட் பி 0வாக இருக்கும். இன்னொன்று வந்து மிடில் டேர்ம் இஸ் மஸ்ட் பி நான் ஜீரோ. மிடில் டேர்ம் இங்கே 0வாக இருக்கும், இங்கே மிடில் டேர்ம் நான் ஜீரோவாக இருக்கும். அதுக்கான மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் 4 கொஷின்ஸ் பார்த்தாச்சு லாஸ்ட் வீடியோவில். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கொஷின் நம்பர் 5லேருந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே, கொஷின் நம்பர் 5 பாருங்கள். சால்வ் த ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? 6x power 4 - 35x³ + 62x² - 35x + 6 is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை பாருங்கள். இதனோட ஃபஸ்ட் ஹையஸ்ட்டு பவர் என்னென்னு பாருங்கள், 4. ஓகே, ஹையஸ்ட் டிகிரி அப்படிங்கிறது 4. அதனோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன ஆகுதுன்னா 6. கான்ஸ்டன்ட் பாருங்கள், அதுவும் 6 தான் இருக்குது. இங்கே -35, இங்கே -35, 62. அப்படி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சேமாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே 6னா +6 இருக்குது, இங்கே -35னா அங்கேயே -35 இருக்குது. ஸோ சேமாக இருந்தாவே டைப் 1 அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ திஸ் ஈக்குவேஷன் இஸ் டைப் 1. பட் ஆனால் என்ன கான்செப்டில் இருக்குது அப்படின்னா ஈவன் டிகிரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கும். சரிங்களா? இது என்ன கான்செப்ட் இருக்குன்னா ஈவன் டிகிரி. ஏன்னா ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன, ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கும் அதை வச்சு தான் நம்ம ஈவன் டிகிரி ஆட் டிகிரியாக பார்ப்போம். அப்போ இது டைப் 1 ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லலாம். அப்போ திஸ் ஈக்குவேஷன் இஸ் டைப் 1 ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஹென்ஸ் இட் கேன் பி ரீரைட் as. இப்போ நம்ம ஈவன் டிகிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த ஈக்குவேஷனை டிவைடட் பை, இதில் வந்து மிடில் டேர்ம் பாருங்கள், மிடில் டேர்ம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அப்போ அதை டிவைடட் பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா x² டிவைட் பை x². மிடில் டேர்ம் வந்து x² இருக்குது, அந்த டேர்மால் அதை டிவைட் பண்ணுறீங்க. அப்போ டிவைட் பை x² பண்ணும்போது பாருங்கள், இது கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் x⁴ வந்து டிவைட் பை x² பண்ணால் ரிமைண்டர் வந்து x² இருக்கும். x³ x² டிவைட் பண்ணால் அதாவது இப்படி இருக்கும், x³ டிவைடட் பை x²னா இது கேன்சல்னா ரிமைண்டர் என்ன இருக்கும், x இருக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம், x. அதே மாதிரி இங்கே 62x² இருக்குது. இந்த x² டேர்ம் கேன்சல் பண்ணால் வெறும் 62 வரும். 35x பை x² வரும். எப்படி வரும், 35x டிவைடட் பை x² வரும்போது இதில் x இந்த டேர்ம் ஒன்று கேன்சல் ஆனால் 35/xன்னு வரும். அதான் -35/x. அப்போ 6/x² ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த லாஸ்ட்டையும் பாருங்கள். இங்கே 6x² இருக்குது, இங்கே +6/x² இருக்குது. ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக 6 வெளியே எடுத்துட்டோம்னா x² + 1/x²ன்னு வரும். அதே மாதிரி இங்கே -35யும் இங்கே -35x/x இருக்கும். இந்த ரெண்டு டேர்ம்லேயும் -35 வெளியே எடுத்துட்டால் x + 1/x + 62 is equal to 0. நம்ம லெட்டு x + 1/x is equal to y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
இதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு இல்லையா, a² + b² என்ன சொல்லலாம் அப்படின்னா +2ab அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரும், இந்த டேர்ம் அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் minus 2ab is equal to a square plus b square. இப்போ ஏங்கிற பிளேஸில் நீங்கள் எக்ஸும் பிங்கிற பிளேஸில் 1/x அப்ளை பண்ணால் x plus 1/x whole square minus 2 into x into 1/x. அதே மாதிரி இங்கே x² plus 1/x² வரும். இந்த x கேன்சல் ஆகிடும். x plus 1/x நம்ம என்ன let y is equal to எடுத்துருக்கோம். அப்போ y² minus 2 is equal to x² plus 1/x² வரும். சரிங்களா? அப்போ x² plus 1/x² நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா y² minus 2ன்னு சொல்லிக்கலாம். x plus 1/x is equal to yன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 6 of x² plus 1/x² அப்படின்னா அதுக்கு பதிலாக y² minus 2 அப்ளை பண்ணிக்கலாம். x plus 1/xக்கு பதிலாக y அப்ளை பண்ணிக்கலாம். plus 62 is equal to 0. இப்போ இந்த 6 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 6y² மைனஸ் இங்கே y² minus 2 இருந்துச்சு இல்லையா, அப்போ -12 ஆயிரும். அப்போ -35y plus 62 is equal to 0. 6y² அப்படியே வச்சுக்கலாம். இங்கே -35y இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். -12 plus 62 அப்படின்னா +50 is equal to 0. இப்போ இதை நம்ம ஃபேக்டர் பண்ணோம். சரிங்களா? இப்போ இந்த 6 கொண்டு வந்து இந்த 50யோட மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 6 into 50 மல்டிப்ளை பண்ணால் 300 வரும். சரிங்களா? அப்போ இந்த 300 இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -35 இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு +300 கிடைக்கணும். அதே ரெண்டு டேர்மை ஆட் பண்ணால் -35 கிடைக்கணும். இப்போ -20யும் -50யும் மல்டிப்ளை பண்ணால் 300 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி -35 வரும். அப்போ இங்கே y² கோஎஃபிஷியன்ட் வந்து 6னால இது 6yன்னு சொல்லிடலாம். ஓகே, y² கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 6 இருக்கிறதுனால ஸோ அப்போ 6y இந்த டேர்ம் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். 2 டேபிளை கேன்சல் பண்ணால் இங்கே 3 வரும், இங்கே 10 வரும். அதான் 3y - 10 போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே 3 வரும், இங்கே 10 வரும். இதே மாதிரி இது 3 டேபிளை கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 5 டைம்ஸ் வரும். அதான் வருங்க 2y - 5. இங்கே வந்து 3y - 10 எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் 3y - 10 is equal to 0 எடுத்துக்கலாம். ஒரு கான்செப்ட் ஆகும். இன்னொரு கான்செப்ட் என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2y - 5 is equal to 0 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ 3y - 10 equal to 0. நம்ம -10 கொண்டு வந்துடுங்க, +10 ஆயிரும். சரிங்களா? ஓகே, நம்ம நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் அப்படின்னா x plus 1/xன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா x plus 1/x எடுத்துருக்கோம். அப்போ ஜஸ்ட் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த டேர்ம் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது x² plus 1/x is equal to 10 ஆயிரும். இந்த எக்ஸை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 10x ஆயிரும். 10x இங்கே கொண்டு வந்தால் -10x, இந்த +3 is equal to 0. அப்போ 3x² - 10x + 3. இந்த 3 கொண்டு வந்து 3யோட மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9 ஆயிரும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -10. அப்போ இங்கே -10 வச்சுக்கலாம். ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் +9 வரணும். அதே ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணால் -10 வரணும். -9 -1 மல்டிப்ளை பண்ணால் +9 ஆயிரும். இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா -10 ஆயிரும். ஓகே, அப்போ இங்கே x² கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 3 இருக்கிறதுனால /3x/3xன்னு எடுத்துக்கலாம். இந்த -9யும் 3x நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது 1 டைம், இது 3 டைம்ஸ் வரும். அப்போ x - 3 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். இது நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 3x - 1 is equal to 0 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆயிரும். அப்போ x - 3 equal to 0 தான் எக்ஸோட வேல்யூ equal to 3ன்னு சொல்லிடலாம். 3x - 1 equal to 0 தான் x is equal to 1/3ன்னு சொல்லலாம். அப்போ இங்கே ரெண்டு ரூட்ஸ் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த டேர்ம், இந்த கேஸ் 2y - 5 is equal to 0 எடுத்துட்டிங்கன்னா அதில் yக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா x plus 1/xன்னு அப்ளை பண்ணுறோம். -5 இங்கே வந்துச்சு, +5 ஆயிடுது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா x² plus 1/xன்னு ஆயிரும். இந்த x இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 5x ஆயிரும். அதான் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2x² plus 2 ஆயிடுது. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 5x. இந்த 5x கொண்டு வந்தால் -5x. இப்போ 2x² - 5x plus 2 is equal to 0. இந்த 2 கொண்டு போய் இந்த 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 4 ஆயிரும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா -5 இருக்குது. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் +4 வரணும். அந்த நம்பர் ஆட் பண்ணால் -5 வரணும். -4 -1. சரிங்களா? மல்டிப்ளை பண்ணால் +4 வரும், ஆட் பண்ணால் -5 வரும். x² கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறதுனால /2x இது கேன்சல் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா x - 2ன்னு ஒரு ஃபேக்டர் ஆயிரும். இது ரெண்டு என்ன வரணும், 2x - 1 வந்துடும். அப்போ x - 2 அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ 2. 2x - 1 ஈக்குவல் டு 0னா x is equal to 1/2ன்னு சொல்லலாம். அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது the roots are 4 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆயிரும். ஒன்று வந்து 2 1/2, 3 1/3. ஏன்னா இந்த ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் டிகிரி அப்படிங்கிறது பவர் 4. அப்போ நம்ம கம்பல்சரி இங்கே
இங்கே 4 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆகும். அந்த 4 ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேர்மை பார்க்குறோம். எதை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டையும் அந்த ஹையஸ்ட் டிகிரியோட கோஎஃபிஷியன்ஸையும் அதே மாதிரி ஓகேங்களா இந்த ஹையஸ்ட் டிகிரியோட இந்த ரெண்டு +6 இங்கே +6 -35 -35. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டைப் 1 அப்படின்னு வந்து என்ன ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா A0 AN = A0 AN-1 = A1 அப்படிங்கிறது ஈக்குவலுக்காக இருக்கிறதுனால டைப் 1 கான்செப்ட்னு எடுத்து இதை ஈவன் டிகிரி கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடறோம். சரிங்களா? ஓகே இதிலே 5th கொஷினில் வந்து கொஷின் நம்பர் 2 பாருங்கள். x⁴ + 3x³ - 3x - 1 = 0. ஓகே இப்போ இதில் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பாருங்கள். இங்கே +1 இங்கே -1 இங்கே +3 இங்கே -3 ஜஸ்ட் ஆப்போசிட் கோஎஃபிஷியன்ஸ் அப்படிங்கிறது சேமாக தான் இருக்குது. +1 அங்கே 1 இருக்குது. பட் ஆனால் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் வந்தாவே டைப் 2 நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ த ஈக்குவேஷன் இஸ் அன் ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2. பட் இங்கே மிடில் டேர்ம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்போ மிடில் டேர்ம் இங்கே என்ன ஆகுதுன்னா 0 தான் இங்கே சொல்லியிருக்கேன். த மிடில் டேர்ம் மஸ்ட் பி 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ மிடில் டேர்ம் 0 ஆகுது. ஈவன் டிகிரியில் மிடில் டேர்ம் 0 ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் அதில் வந்து 1 and -1 ஆர் த 2 சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லலாம். இந்த ஈக்குவேஷனுக்கு கம்பல்சரி 2 சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆயிரும். ஒன்று 1 இன்னொன்று -1. ஈவன் டிகிரியில் மிடில் டேர்ம் 0 ஆயிடுச்சு அப்படின்னாவே அந்த பிளேஸில் 1 -1 என்ன ஆகுது அப்படின்னா தட் இஸ் அதனோட சொல்யூஷனாக ஃபைண்ட் அவுட் ஆகிடும். அப்போ 2 சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லிடலாம். ஓகே ஹென்ஸ் இதை நம்ம எப்படி அதை ஃபேக்டர் எழுதுறோம்னா x - x² - 1 சொல்லுவோம். ஓகே 1 and -1ஓட ஃபேக்டர் சொன்னோம்னா x² - 1 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் த பாலினாமியல். ஓகே இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த ஃபேக்டரை வச்சு கொடுத்துக்கிற கிவன் ஈக்குவேஷன்ஸை டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது டிவைடட் த பாலினாமியல் பை ஃபேக்டர் x² - 1. பாருங்கள் டிவைட் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு x⁴ + 3x³ அப்புறம் இங்கே மிடில் டேர்ம் இல்லையே அதுக்கு பதிலாக 0x², அப்புறம் -3x -1. ஓகே எதாவது டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா x² - 1. இப்போ இந்த x⁴ x² டிவைட் பண்ணுங்கள். x⁴ / x² அப்படின்னா நமக்கு என்ன வரும்? x². இந்த டேர்ம் தான் இங்கே மேலே போடுறேன். ஸோ இந்த x² இதை மல்டிப்ளை பண்ணும்போது x² × x² மல்டிப்ளை பண்ணால் x⁴ -1யும் இது தான் மல்டிப்ளை பண்ணுவேன். இந்த டேர்ம் இது அப்புறம் தான் போடுறோம். சரிங்களா? x² டேர்ம் எடுத்து இந்த 2 டேர்மோட மல்டிப்ளை x² × x² x⁴ x² × -1 -x². ஸோ சிம்பிள்ஸ் மாற்றும் போது இது மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். இந்த டேர்ம் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்படி கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே +3 இங்கே +1x². அப்போ இங்கே உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ்ஸு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா +3x³ அதனால் +3x³ அப்படி எழுதிக்கிறேன். ஸோ இங்கே 0x² இருக்குது, இங்கே +x² இருக்குது. அப்போ +x² எடுத்துக்கணும். அடுத்து -3x -1. சரிங்களா? ஓகே இப்போ எகைன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா 3x³ / x². இந்த டேர்மால் x²ஆல் இந்த 3x³ டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 3x கிடைக்கும். ஸோ அதான் இந்த +3x மேலே போட்டிருக்கேன். இப்போ இந்த 3xோட இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 3xையும் x² மல்டிப்ளை பண்ணால் 3x³ -1ஐயும் 3x மல்டிப்ளை பண்ணால் -3x. அந்த எக்ஸுக்கு நேராக எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சிம்பிள்ஸை மாற்றும் போது மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். ஸோ இது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆகிரும். x² அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த +3xும் -3xும் கேன்சல் ஆகிரும். அப்போ -1 அப்படி எழுதிக்கலாம். இப்போ x² -1 வந்துடும். மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா இந்த x² இந்த x² -1 கேன்சல் பண்ணோம்னா x² / x² = 1ன்னு சொல்லுவோம். அந்த +1 தான் இங்கே போட்டிருக்கேன். இந்த 1 டேர்மால் இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா x² -1 கிடைக்கும். அப்போ = 0. நமக்கு என்ன இப்போ ரிமைண்டர் கிடைக்குது அப்படின்னா we get x² + 3x + 1 கிடைக்குது. சரி அப்போ அந்த ஈக்குவேஷன் எடுத்து ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். சரிங்களா? நமக்கு ஆல்ரெடி 2 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆயிடுச்சு. என்ன ரூட்ஸ் அப்படின்னா 1 -1. ஏன்னா டைப் 2ல் மிடில் டேர்ம் 0 ஆகுது அப்படின்னாவே அங்கே வந்து 1 -1 அப்படிங்கிறது வந்து அதனோட ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அதோட ரூட்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ரூட்ஸோட ஃபேக்டர் என்னென்னா x² -1. சரிங்களா? ஓகேவா? இப்போ நம்ம டிவைட் பண்ண அந்த ரிமைண்டர் வரக்கூடிய மேலே அதாவது ஃபேக்டர்ஸ் என்ன வந்துச்சுன்னா x² + 3x + 1 ஆஸ் ஏ ஃபேக்டர். இப்போ இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணணும். இந்த ஃபேக்டர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் x² + 3x + 1 = 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் +3 வரணும். சரியா? அந்த மாதிரி ஒரு பாசிபிள் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபார்முலாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஃபார்முலா என்ன? x = -b + or -√(b² - 4ac / 2aன்னு சொல்லிடலாம். a அப்படிங்கிறது x² கோஎஃபிஷியன்ட், b அப்படிங்கிறது x கோஎஃபிஷியன்ட், c அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அதனால தான் பாருங்கள் a அப்படிங்கிறது 1. ஏன்னா x² கோஎஃபிஷியன்ஸ் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அப்போ a = 1.
1 பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்போ 3ன்னு எழுதிக்கலாம் சிங்கிறது கான்ஸ்டன்ட் 1 ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணுங்கள் அந்த ஃபார்முலாவில் அப்போ ஏக்கு வேலை பிக்கு வேல்யூ 3 அப்ளை பண்ணால் -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் அப்படின்னா 3a ஸ்கொயர்ட் பண்ணால் 9 சொல்லலாம் -4ac அப்படின்னா -4 டிவைடட் பை 2a அப்படின்னா 2ன்னு சொல்லிடலாம் அப்போ -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 9 - 4 அப்படின்னா 5 சொல்லலாம் பை 2ன்னு சொல்லிடலாம் ஓகே அப்போ இதில் நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் கிடச்சிரும் ஒன்று -3 ப்ளஸ் √5 பை 2 எடுத்துக்கலாம் இன்னொன்று -3 மைனஸ் √5 டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கலாம் அப்போ த ரெக்வயர்ட் சொல்யூஷன் இஸ் ப்ளஸ் ஆர் -1 -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √5 டிவைடட் பை 2 சரிங்களா ஸோ அப்போ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம பார்க்குறோம் இதில் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ அப்படி ஆப்போசிட்டாக இருந்தாவே அது டைப் 2 டைப் 2ல் இது ஹையஸ்ட் டிகிரி 4க்குனால ஸோ ஈவன் டிகிரி ஸோ ஈவன் டிகிரியில் வரும்பொழுது நம்ம 2 கான்செப்டாக பிரிக்கிறோம் மிடில் டேர்ம் 0 ஆகும் மிடில் டேர்ம் இஸ் நாட் ஈக்குவல் டு நான் 0 இருக்கும் இங்கே மிடில் டேர்ம் 0 ஆகிறதுனால இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் 1 அண்ட் -1 அப்படிங்கிறத 2 சொல்யூஷன் சொல்லிவிட்டு அதோட ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணுவோம் அந்த ஃபேக்டரை டிவைட் பண்ணி பண்ணக்கூடிய வேல்யூ வச்சு போட போகிறோம் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் இதோட வந்து 5th 2 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே இப்போ 6th கொஸ்டின் பாருங்கள் இப்போ 6th கொஸ்டின் எடுத்திங்கன்னா ஃபைண்ட் ஆல் ரியல் நம்பர்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் ஓகேவா 4 power x minus 3 into 2 power of x plus 2 plus 2 power 5 is equal to 0 இது ஒரு நான் பாலினாமியல் ஓகேங்களா இதை நம்ம பாலினாமியலாக மாற்றணும் சரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள் ஸோ கிவன் கொஷின் தான் எழுதியிருக்கேன் நான் இந்த 4 எப்படி எழுதுறேன்னா 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் 2 ஸ்கொயர்டு ஹோல் பவர் எக்ஸு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் -3 இந்த 2 power x plus 2 இருக்கு இல்லையா அதை தனியாக ஸ்பிட் பண்ணிக்கிறேன் 2 power x இது மைனஸ் இல்லை இன்ட்டு 2 power x into 2 power 2 பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் +2 power 5 is equal to 0 2 ஸ்கொயர்னால் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த பிளேஸில் 4ன்னு சொல்லுவோம் அந்த 4 இந்த 3 மல்டிப்ளை பண்ண 12ன்னு சொல்லிடலாம் இது அப்படியே ஜஸ்ட் மாற்றி எழுதிடுறேன் இந்த 2 மேலே போய் x உள்ளே வந்துடுது அதாவது 2 power x ஹோல் ஸ்கொயர் -12 ஏன்னா இங்கே 4 3s are 12 into 2 power of x 2 power 5னா 32 ஆயிடும் நான் என்ன பண்ணேன் 2 power x மட்டும் டீன்னு எடுத்துக்கிறேன் அப்போ 2 power x டீன்னு எடுத்தால் லெட் t is equal to 2 power x அப்போ இங்கே t ஸ்கொயர் -12t + 32ன்னு வந்துடும் ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் பார்க்கும்போது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் t ஸ்கொயர் -12t + 32 is equal to 0 ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்போ இது கான்ஸ்டன்ட் 32 எடுத்துக்கலாம் ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் 32 வரணும் 2 நம்பரை அந்த ஆட் பண்ணால் -12 வரணும் அப்போ -8 -4 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 32 வரும் அதை ஆட் பண்ணி பாருங்கள் -12 வரும் ஸோ அப்போ t -8 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் t -4 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து t - 8 is equal to 0 எடுத்தோம்னா அப்போ t is equal to 8 நம்ம t என்னன்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா there is 2 power x அப்போ இங்கே 2 power x is equal to 8 அப்போ 2 power x is equal to 2 cube பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்போ எக்ஸோட வேல்யூ 3ன்னு சொல்லிடலாம் அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே t - 4 is equal to 0 அப்படின்னா அப்போ t is equal to 4 tக்கு நம்ம என்ன வச்சுக்கணும் 2 power x is equal to 2 ஸ்கொயர் அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம்னா 2ன்னு சொல்லிடலாம் ஸோ இவ்வளோ தான் ஆன்சர் அப்போ எக்ஸுக்கு நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னா ஃபைண்ட் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆல் ரியல் நம்பர்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் எல்லா ரியல் நம்பருமே சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னா 3 அண்டு x2 அப்படிங்கிறது நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகுதுன்னு சொல்லிடலாம் ஓகே இதோட கொஷின் நம்பர் 6 கம்ப்ளீட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 7 கொஷின் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா சால்வ் த ஈக்குவேஷன் 6x power 4 - 5x³ -38x² -5x + 6 is equal to 0 if it is known as 1/3 is a solution இந்த 1/3 அப்படிங்கிறது இப்போ இதனோட இந்த பாலினாமியில் பாருங்கள் இந்த பாலினாமியில் ஹையஸ்ட் பவர் என்னன்னா 4 அப்போ இதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண நமக்கு 4 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆகணும் அந்த 4 ரூட்ஸில் வந்து 1/3 அப்படிங்கிறது இது ஒரு சொல்யூஷனான்னு கேட்குறான் எஸ் ஆர் நோ அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும் ஓகேவா சரி இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள் கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன் இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது எப்படி இருக்குது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பாருங்கள் +6 +6 -5 -5 சேமாக இருக்குது அப்படி சேமாக இருந்தாவே டைப் 1 நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா சரி டைப் 1 இது ஈவன் டிகிரியா இது டைப் 1 இது ஈவன் டிகிரியா இல்லை ஆட் டிகிரியான்னு பார்க்குறோம் ஓகேவா அப்போ ஈவனாக ஆர்டர் பார்க்கும்போது ஹையஸ்ட் பவர் வந்து எப்படி என்ன இருக்குன்னா 4 அப்படிங்கிறது ஈவன் ஸோ அதனால் தான் இங்கே பாருங்கள் திஸ் ஈக்குவேஷன் இஸ் டைப் 1 அண்ட் ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஓகே ஹென்ஸ் இட் கேன் பி ரீரைட் ஆன்சர் இங்கே வந்து மிடில் டேர்ம் அப்படிங்கிறது இஸ் நான் ஜீரோ ஏன்னா இங்கே -38x² மிடில் டேர்ம் ஸோ மிடில் டேர்ம் வந்து நான் ஜீரோ இருக்கிறதுனால நம்ம அந்த பாலினாமியில் வந்து டிவைடட் பை x² பண்ணிடலாம் அப்போ டிவைடட் பை x² பண்ணும்போது 6x power 4 டிவைட் பண்ணோம்னா 6x² வரும் x³ பண்ணால் -5x வரும் இங்கே x² போனால் -38 இங்கே -5/x இங்கே +6/x² is equal to 0 ஓகே இப்போ இதில் இந்த ஃபஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் பாருங்கள் இந்த ரெண்டுலேயும் 6 காமனாக இருக்கும்
அந்த 6 நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். இந்த டேர்மும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது -5 காமனாக இருக்கும். அதை வெளியே எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x -38 = 0. ஆல்ரெடி நான் சொன்னதான். இல்லை நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா y = x + 1/xன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதில் நம்ம என்ன கொண்டு வந்துடலாம் அப்படின்னா x² + 1/x ஸ்கொயருங்கிறது y² - 2ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கிறது லெட். ஓகே, இப்போ நம்ம x² + 1/x ஸ்கொயருக்கு பதிலாக y² - 2 இங்கே அப்ளை பண்ணுறேன். இந்த டேர்முக்கு பதிலாக y அப்ளை பண்ணுறேன். -38 = 0. ஜஸ்ட் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 6y², 6 2s are 12ன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இங்கே -5y -38 = 0. இப்போ 6x² - 5y சரிங்களா, -12 -30 -50 = 0. இப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆகிடும். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 6 கொண்டு வந்து இந்த 50யோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், 6 × -50 அப்படின்னா -300 ஆயிரும். நமக்கு -5 வரணும். மல்டிப்ளை பண்ணால் -300 வரணும். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -5, அப்போ -5 வரணும். -20 + 15 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -300 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள், -5 கிடைக்கும். y² கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கிறதுனால 6y 6yன்னு சொல்லிடலாம். ஸோ இதை 2 டேபிளை கேன்சல் பண்ணால் இது 3 டைம், இது 10 டைம் வரும். அப்போ 3y - 10. இது 3 டேபிளை கேன்சல் பண்ணால் இது 2 டைம், இது 5 டைம்ஸு. அப்போ 2y + 5 = 0. சரி, இப்போ 2 கேஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து 3y - 10 = 0 அப்படின்னு எடுத்துட்டோம்னா -10 = +10 ஆயிரும். y நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் x + 1/x. அப்போ 3 of y-க்கு பதிலாக x + 1/x = 10. ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா x² + 1/x = 10. இந்த x இங்கே கொண்டு வாங்க 10x ஆயிரும். இந்த 10x இங்கே கொண்டு வாங்க -10x ஆயிரும். இப்போ 3x² - 10x + 3 = 0. அப்போ இந்த டேர்ம் இந்த 3 × 3 அப்படின்னா 9 ஆயிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும். சரிங்களா, மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும். அதே 2 நம்பர் ஆட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -10 வரணும். இப்போ -9 -1 மல்டிப்ளை பண்ணால் +9 வரணும். இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணால் -10 கிடைக்கும். அப்போ x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா இங்கே 3 இருக்கிறதுனால 3x 3x. அப்போ இங்கே 3x -9/3xனால் இதை கேன்சல் பண்ணும்போது வேணால் x - 3ங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆயிரும். இதை கேன்சல் பண்ண முடியாது. 3x - 1 = 0. அப்போ நமக்கு எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் ஆகுதுன்னா x = 3, இன்னொன்று x = 1/3ன்னு வந்துடும். இது = 0, இது = 0 எடுத்தால். சரி, அதே மாதிரி செகண்ட் கேஸ் எடுத்தால் 2y + 5 = 0. அப்போ 2y = -5, yக்கு பதிலாக x + 1/x எடுத்துக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x² + 1/x. இந்த x இங்கே கொண்டு வாங்க -5x. இந்த -5x இங்கே கொண்டு வாங்க +5x ஆயிரும். அப்போ 2x² + 5x + 2. இந்த 2 இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 4 ஆயிரும். மல்டிப்ளை பண்ணால் 4 ஆட் பண்ணால் +5 வரும். 4 1s are 4 ஆட் பண்ணால் +5. x² கோஎஃபிஷியன்ட் 2ஆக இருக்கிறதுனால இங்கே /2x இதை கேன்சல் பண்ணால் x + 2 இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 2x + 1 x + 2 = 0 எடுத்தால் x ஓட வேல்யூ -2. 2x + 1 = 0 எடுத்தால் x ஓட வேல்யூ -1/2ன்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ த ரூட்ஸ் ஆர் என்ன கிடைக்குன்னா 2 -1/2 3 1/3. அவன் என்ன கேட்டிருக்கானா 1/3 இஸ் ஏ சொல்யூஷனா. அப்போ இங்கே 1/3 நமக்கு கிடைக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். எஸ் 1/3 இஸ் ஏ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். இந்த வீடியோவோட என்ன ஆகுது அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 7 கம்ப்ளீட். அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.5 கம்ப்ளீட். இதில் இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது, 3.6 மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, ஈஸியாக அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுறது தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணும்போது நான் மெட்டீரியல்ஸும் அப்டேட் பண்ணுறேன். கரெக்டாக ஃபேர் நோட்டை மெட்டீரியலை காப்பி பண்ணிக்கிங்க. சரிங்களா. நம்ம ஏலகன் சார் வந்து 3.3 வரையும் அப்டேட் பண்ணுவார். அவரையும் நான் அந்த மெட்டீரியல்ஸ் PDF போட சொல்கிறேன். எல்லாத்தையும் கரெக்டாக நீட்டாக ஃபேர் நோட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. இப்போ இன்னும் ஒரு எக்ஸசைஸ் நான் முடிஞ்சோம்னா 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். நீட்டாக பர்ஃபெக்டாக நோட் போட்டுக்குங்க. புக்ஸு வாங்கிக்கோங்க. புக்ஸ் ஸ்கூலில் கொடுத்துட்ருக்காங்க, வாங்கிடுங்க. வாங்கி நீட்டாக எக்ஸாம்பிளுக்கு தனியாக ஒரு நோட்டு, எக்ஸசைஸுக்கு தனியாக ஒரு நோட்டு, டெஸ்ட்டுக்கு தனியாக ஒரு நோட்டு, இந்த 3 நோட்டு நீட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகலாம் கண்டிப்பாக அதை நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, எல்லாம் சேஃபாக இருங்க வீட்டில். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.